தமிழ் பொக்கிஷத்தில் அந்த 200 கோடி ரூபாய்க்கான ஊழல் எப்படி நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட், பழைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய குழந்தைகள் அவங்களுக்கான ஃபீஸ், பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்பட்டோம், இது எல்லாத்தையுமே விலாவரியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ எது அப்படின்னு இப்போயே சொல்லிடுறேன். குட்கா விவகாரம் தான். விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால ஜாயின் பண்ணனால அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குகளுடைய உண்மைத்தன்மை, இப்போது அந்த வழக்குகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நாம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தமிழ் பொக்கிஷத்தில் செய்ய போகிறோம். அந்த வீடியோவும் சீக்கிரமாக வெளியாகிவிடும். அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணனை அவசரமாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா, எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுறீங்க நீங்கள், அராஜகம் ஒழிக, அராஜகம் ஒழிக. யார் சொல்கிறா? திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? நான் சொன்னா திரும்ப அதுவும் சொல்லும். இது இப்போ சேலுக்கு வந்திருக்கு. இதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எனக்கு யாருடைய ட்வீட்டும் அவ்வளோ ஈஸியாக வாசிச்சுறதுலாம் கிடையாது. அதுவும் அரசியல்வாதிகள் போடக்கூடிய ட்வீட்டை வாசிப்பேன், பட் அதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். ஆனால் கனிமொழி அக்கா மாதிரியான நபர்கள் போடும்போது பரவாயில்ல, அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டை ரொம்ப ஆழமாக வாசிப்பேன். அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தாவேகா அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கிறேன். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதியில் ஆய்வு பணியில் இருக்கையில் அராஜகமான முறையில் அவரை கைது செய்திருப்பது இந்த தாவேகா அரசு. இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் திமுக அடிபணியாது. இந்த இடத்துல அராஜகமாக அரெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணதுக்கான வீடியோ உங்கள் முன்னாடி எவிடன்ஸாக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க. ஐயா, நீங்கள் போட்ட ஒரு வழக்கு இதை தொடர்ந்தார், ஒரு மனு கொடுத்திருந்தார், என்னை அரெஸ்ட் பண்ண வராங்க, எனக்கு உடனடியாக முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்த போது, முதலமைச்சரை நீ எவ்வளோ வேணாலும் தரக்குறைவாக பேசு அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிசனுக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்க. முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை ரொம்ப பெரிய அளவில் அவமானப்படுத்துறீங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அதனால் உங்களுக்கு முன்ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்போ இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வேணா அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு வீடியோவை உங்கள் முன்னாடி கொண்டு வரேன். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டில் ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்கின்ற அவருடைய மனதில் நான் வியாபாரி ஒரு முதலமைச்சர் முடிக்கிற முடிவெட்டே பாவமே நீ மாட்டி விட்டுட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறத நான் உணர முடியும். இந்த ஒரு வீடியோவில் நின்றுடக்கூடாதுல்ல. இப்போ வந்து பேசுகிறாங்கல்ல இந்த கனிமொழி அக்கா, ஸ்டாலின் அவர்கள், இவங்க முன்னாடியே ஒட்டுமொத்தமாக நிறைய அம்மாமாரையும் நிறைய அரசியல்வாதிகளையும் அவர் திட்டின ஒரு வீடியோ இருக்குது. அதையும் நான் கொஞ்சம் உங்கள் முன்னாடி காண்பிக்கட்டுமா? பெண்களெல்லாம் பாதுகாக்கப்படுறேன்னு சொல்றிய, முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவி ஏற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா, இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, மக்களை முட்டாள் அப்படின்னு சொல்கிறது, முதலமைச்சரை அந்த வீட்டில் இருந்தார், இந்த நடிகை கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டுறது, இதை மாதிரி பல விஷயங்களை இவர் செஞ்சார். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது முதலமைச்சரை அவதூறாக பேசினது மட்டும் இல்லாமல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, அதே மாதிரி பொது இடங்களில் இந்த மாதிரி ஆபாசமாக திட்டுறது அப்படின்னு சொல்லி 3 வழக்குகள் ஏதோ அவர் மேலே தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் வராங்க, வந்து சொல்கிறாங்க, உங்கள் முன்ஜாமீன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, வாங்கன்னு சொன்னோன்னே அவர் பாட்டுக்கு நல்லா தான் இறங்கி வர்றார், எந்த அராஜகமும் அங்கே வரல. வந்துட்டு அவர் காரில் ஏறுறார். அப்படி காரில் ஏறும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சமாக ஒருத்தவங்க கூப்பிட்டு, உயரதிகாரிகளுக்கு எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும், சார் அவங்க கார்லேயே வரட்டுமா இல்லை நம்ம வண்டியில் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம வண்டியில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய காதுகளுக்கு வந்து ரொம்ப நாசுக்காக எவ்வளோ மரியாதையோ கொடுக்க முடியுமோ அந்த மரியாதையில் சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்ன செய்கிறாரு, அவர் பாட்டுக்கு அவருடைய கார்லேருந்து இறங்கி போலீஸ் வாகனத்தில் ஏற வர்றார். ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க, அராஜக மொழிக அப்படி இப்படின்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
உங்கள் தலைவர் மக்களுக்கு போராடி அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அராஜக மொழிக அப்படின்னு சொல்லலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வசைப்பாடுவேன், கெட்ட வார்த்தையில் திட்டுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன், அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது அது நம்ம சட்டத்துக்கு சரியானதாக இல்லை. இதே மாதிரி உங்கள் தலைவரை ஈவன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இங்கே இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு எப்பா நீ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை என்ன வேணாலும் திட்டிக்கோ, யூடியூப்பில் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபாலோவர்ஸுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் தான். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கா இதை கேளுங்களேன். நமக்குன்னு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம் பார்த்துக்கோங்க. அந்த உப்பு போட்டு சாப்பிட்ற இடத்துல நம்ம தலைவனை ஒருத்தன் திட்டுனானா நம்மளால் தாங்க முடியாது. ஸோ நம்ம தலைவனை திட்டினாலே தாங்க முடியாது. இது இத்தனைக்கு ஒரு 10 பேருக்கான தலைவன். ஆனால் இவர் தமிழ்நாட்டுக்கான முதல்வர். அவர் திட்டினது சரியா இல்லையா? இதெல்லாம் போன முறையும் நடந்திருக்கு, கடந்த ஆட்சி முறையிலும் நடந்திருக்கு. இதை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி எல்லாருமே திட்டி மேடை முழுவதுமாக இந்த ஊர் முழுவதுமாக கெட்ட வார்த்தை மட்டுமே ஒழிக்கக்கூடிய பலவிதமான பேச்சுக்களை நம்மால் கேட்க முடியதாக இருக்கும். ஸோ இங்கே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் பார்க்க போகிறாங்க. இப்போ விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி நல்லா பாருங்களேன். ஒன்று, அவருக்கு எதிரானவங்க எல்லாருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நேர் எதிராக இருந்த 2 தலைவர்கள், ஒன்று ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தனக்கு ஆதரவு தெரிவித்த நண்பர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுட்டு, எப்பா உனக்கு இந்த பதவி வச்சுக்கோ, உனக்கு இந்த பதவி வச்சுக்கோ, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. தனக்கு எதிராக இருந்தவங்களுடைய கட்சியை உடைச்சாரு. அது அதிமுக பலமாக அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. தனக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியை, கூட்டணியே இல்லை, உனக்கு கூட்டணி தானே ஸ்ட்ராங்கு. திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுடைய கூட்டணி தான் அவங்களுடைய பலம். அவங்களுடைய பலத்தை பலவீனப்படுத்தினார். கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே சிதறடிக்க வச்சாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இப்போ திமுகக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாத போர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மாற்றி திட்டிக்கிறாங்க. மாற்றி பேச்சாளர்கள் ஒவ்வொரு டிவி மீடியாலையும் சரி ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 7 பேருடைய பெயரை நீங்கள் பார்க்கலாம். KN நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, உதயநிதி, ரசிக மன்ற தலைவர் அன்பில் மகேஷ். இவங்க எல்லார் மேலேயுமே இப்போ ஏதோ ஒரு வழக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே நிரபராதிகள். இவங்க வந்தோடனே வழக்குகள் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தே பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே. அதுலேயும் குறிப்பாக தாவேகாவினுடைய ஆட்சியை கலைப்பதற்கு 180 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு இதுக்கான ப்ராஜெக்ட் பிளானிங் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வழியாக இந்த 180 கோடி ரூபாயை ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கொடுத்து தாவேகாவினுடைய அரசை கவிழ்ப்பதற்கான திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு மீடியா முழுவதுமே ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. அப்போ 180 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் எத்தனை எம்எல்ஏ விலைக்கு வாங்க போறீங்கிறது தெரியல. அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கரூர் குரூப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ எந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வந்துச்சோ, கரூர் அந்த 41 பேர் இறந்தது, அந்த இடத்துக்கு முதலமைச்சர் ஆன உடனே கண்டிப்பாக விஜய் அவர்களால் வந்திருக்க முடியும். ஆனால் கரூரை தன் வசம், எங்கள் கரூர்னா எங்கள் கோட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குரூப் இன்னைக்கு ஆலய காங்கல் அட்ரஸே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கன்னு தெரியல, அவருடைய தம்பி எங்கன்னு தெரியலன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கரூர் அந்த குரூப்பை ஒருவேளை இவர் கரூருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த குரூப் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவர் பிளான் பண்ணாரா இல்லை அவர் அது நடக்கும்போது அதுவாக நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் இது எல்லாமே அசாதாரண முறையில் நடந்து கொண்டே இருக்கிறது. விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர், அடுத்ததாக விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கரூர் இப்போ தாவேகா பக்கம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் தாவேகாவினுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான வழக்கு இங்கே நீர்த்து போகுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் பலரும். அறப்போர் இயக்கம்லாம் என்னப்பா இது, குட்கா முன்னேற்ற கழகமா, தாவேகா முன்னேற்ற கழகமா, இல்லாட்டி தாவேகா, இதெல்லாம் எப்படி நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வழக்கில் ஏதாவது சுணுக்கம் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக தாவேகாக்கு பேக் ஃபயர் ஆகும். அதையும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், நம்பலாம். அப்போ இந்த கரூர் இன்சிடென்ட், இப்போ ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் ஆஜராகணும். ஆனால் அவருடைய உடல் நலம், ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, இப்போ போய் என்னை கூப்பிட்டு வரீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இப்போ லீவ் எடுத்துட்டாரு. ஏங்க நான் தப்பே செய்யாதவன், எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆளையே காங்கலை, எப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது விஜய் டேஞ்சரான ஒரு ஆளாக தெரிகிறார்ல.
நமக்கோ இல்லாட்டி மக்களுக்கோ கிடையாது. ஆனால் அவரை எதிர்த்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கார் மனுஷன். ஸோ நான் நிரபராதி கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொன்ன ஏவா வேலு அவர்கள் எங்கே? நான் தப்பே செய்யலைங்க, நாங்கள் எங்களுக்கு எதுக்கு குதிரை பேரம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே? செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி எங்கே? அன்பில் மகேஷ் அவர்கள் நம்ம போட்ட அந்த 200 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம், அந்த அரசகுமார் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி 2 பேர், அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தமிழ் புக்ஷத்தில் இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதை பார்க்கலன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட்டை, திமுகவினுடைய ஒரு செக்மெண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளக்க கொண்டு போயிட்டாங்க. அவருடைய மனு தள்ளுபடியான 90வது நிமிஷத்தில் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமையே, அப்போ சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவே, அப்போ 2 நாள் அவர் உள்ளே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ தாவேகாவை சார்ந்தவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள்லாம் மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விடுறாங்க. விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படின்னு சொல்லி. இது அடுத்ததாக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டாக வெளிவருகிறது. ஏங்க இப்படி அராஜகம் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சப்ப கெட்டுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அவர் ரொம்ப பெரிய அளவில் கொச்சையாக பேசுகிறாரு, அவதூறாக பேசுறாரு. இது கூட உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க? மக்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகள்ல அவர் பாட்டுக்கு நல்லவர், அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றீங்களே. மக்கள் உண்மையெல்லாம் இந்த சோஷியல் மீடியா வழியா பார்த்துக்கிட்டாங்க. இது 4 பேருக்கு இல்லைங்க, 4 லட்சம் பேருக்கு கூட ஷேர் ஆகலாம். அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே திமுகவை தான் தப்பா நினைப்பாங்களே தவிர அரெஸ்ட் பண்ண தாவேகாக்கு எந்த விதமான டேமேஜும் அதுல வராது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறதுனால அது உண்மையாயிராது. அங்கே என்ன நடந்துச்சோ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்ப்பதை விட அடுத்ததாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நான் சொல்லிடுறேன். எது பேசினாலும் இனிமேல் ப்ரூஃபோடி பேசுங்க. எல்லாமே இங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுறீங்க, டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுங்க. சோஷியல் மீடியாவில் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட ஆமாம் நாங்கள் திருமாவளவன் அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டாக அறிவித்தோம், எங்களுடைய தலைவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களே மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயுஎம்எல்னுடைய தலைவர் சொல்லிட்டார், ஆமாப்பா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு திமுக ஏன்ட்டே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி காதர் மொய்தீன் அவர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் திமுக என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் இதெல்லாம் நடந்துச்சுப்பா, இதெல்லாம் நான் வெளியில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு சொல்கிறார். துரை வைகோ அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மிரட்டப்பட்டோம், நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக நிறைய விஷயங்களை தாங்கி கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவில் ஏகப்பட்ட பேர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, சார் திமுக கூட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல மாட்டேக்காராம். இன்னைக்கு வைகை செல்வன் அவர்கள் வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்கும்போது இனி யாருப்பா அதிமுகவில் இருக்கா, யார் இருக்காங்கன்னே தெரியலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர். அப்போ இன்னுமே அந்த ஈகோ கிளாஷோடு அதிமுகவை கையகப்படுத்த வேண்டும், இல்லாட்டி அதிமுகவை வழிநடத்த வேண்டும்னா அதிமுகவை கரைஞ்சிருச்சு. பாதிக்கும் அதிகமான அதிமுக தாவேகாக்குள்ள இணைந்து விட்டார்கள். அடுத்தா திமுக பக்கம் வரலாம். ஒவ்வொரு தலைவர்களாக இங்கே அரஸ்ட்டுக்கும் இல்லாட்டி அவங்களுடைய பழைய வழக்கு, ஊழல் வழக்கு, லஞ்ச வழக்கு அப்படின்னு சொல்லி உண்மையான வழக்குகள் எல்லாமே தோண்டி எடுக்கப்படுகிறது. நிறைய பேர் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டை பற்றி நேரடியாக எனக்கு புகார் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா சொல்கிறாருங்க. இன்றைக்கி அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி காலையில் அறநிலைத்துறை சார்பாக ஒரு மெயில் எல்லாருக்குமே போயிருக்கும், எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். கோயிலில் ஏதாவது அநாகரிகமாகவோ இல்லாட்டி தேவையில்லாமல் காசு வசூல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பக்தர்கள் கொடுக்க போகிறாங்க தெரியுமா? அந்த இமெயில் கண்டிப்பாக போடுவாங்க, வித்து ப்ரூஃபோடி போடுவாங்க. நான் சொல்கிறேன், மிரட்டேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அதாவது கோயிலில் அந்த நிர்வாகத்தில் காசு வாங்கிட்டு உள்ளே அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த வீடியோவை பார்க்கணும். நாங்கள் மிரட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் அரெஸ்ட் ஆகக்கூடியது இன்றைக்கும் செய்தி ஊடகங்களில் பெருசாக வெளியில் வருது. சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பு மட்டும் போதும் அவங்க லஞ்சம் வாங்குறாங்க இல்லை அப்படிங்கிறத. இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா உலகத்தில், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி உலகத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி உங்களால் ப்ரூவ் பண்ணுறதை விட நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அரசாங்கம் இனிமேல் அங்கே அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது ஒரு வீடியோ வெளியில் வந்துச்சுன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற அந்த பயம் வர தொடங்கிருச்சு. இதை தானே நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த பயம் தான் அரசு அதிகாரிகளை லஞ்சம் இல்லாத அதிகாரிகளாக மாற்றும். அந்த பயம் தான் அறநிலைத்துறை சரியாக அதனுடைய வேலையை செய்வதற்கு சரியான ஒரு திட்டமிடுதலை உருவாக்கும். அந்த பயம் தான் அமைச்சர்களும் சரி இல்லாட்டி எந்த எம்எல்ஏயும் சரி இல்லாட்டி வார்டு கவுன்சில், இன்னைக்கு 8வது வார்டு கவுன்சில் ஒருத்தர் அரெஸ்ட்டு, திமுகவை சார்ந்தவர். என்னன்னு கேட்டால் மிரட்டி இருக்காரு, 10 லட்சம் தான் 20 லட்சம் தான் சொல்லி. என்ன இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மிரட்டி காசு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்க கீழே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தவங்க வேறு, இந்த ஜூலி அப்படிங்கிற ஐயோயோ ஸ்பேஸில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் முதல்வர் விஜய் அவர்களை அவன் இவன் சொல்லி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிரச்சனையை பார்த்தா
இப்படிலாம் ரொம்ப பெரிய அளவில் இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களாம், என்ன அவதூறு வேணாலும் வீசுவாங்களாம். ஆனால் கடைசியாக இல்லை அதெல்லாம் வந்து மாண்பு கிடையாது, ஏன் அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ணீங்க, இல்லை நிதானமாக நீங்கள் மனு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி முன்ஜாமீன் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்த பிறகு தான் அரெஸ்ட் பண்ணாங்க, உடனடியாக அராஜகமாக அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி தாவேகா அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்து வருகிறார்கள். இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக என்ன நடக்க போகுது தெரியுமா? அரசியல் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம காதுகளுக்கு வருகிறது. உண்மையாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் புயல் ஒன்று வீசப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத ஓரிரு தினங்களில் நம்ம வீடியோவாக வெளியில் விடலாம். ஸோ இந்த பதிவு இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த பதிவில் இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுனாலோ இல்லாட்டி இதில் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் அதை நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பதிவு பண்ணிடுவோம். கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா கண்டிப்பாக அது என் வீட்டு குழந்தைகள்கிட்ட டெஸ்ட் பண்ண பிறகு தான் நாங்கள் கொண்டு வருவேன். அந்த வகையில் இது ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த மாதிரியான ஒரு டால் வாங்குறதுக்கே நம்ம ஒரு 800 1000 கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 500 குட்டி குட்டி டால்லாம் கிடைக்கும். பட் ஸ்பீச் கொடுக்கறது, காதாட்டுறது, கை அசைக்கிறது, இதை 1500 1400 அதை போட்டு வித்துட்ருக்காங்க. எங்கள் கடையில் நாங்கள் 1099 கொடுத்துட்ருக்கோம். பட் ஒன் டே ஆஃபராக இந்த டாக் 999க்கும் இந்த ரேபிட் 899க்கும் கிடைக்க போகுது. கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரெண்டுலேயுமே 30 பீசஸ் இருக்குது. ரீஸ்டாக் ஒரு 5 தினங்களுக்கு பிறகு தான் நாங்கள் செய்வோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வேறு செக் பண்ணிவிட்டு விலை கம்மியாக இருந்தால் அங்கே வாங்கிக்கோங்க, இல்லை கிட்ஸ் பெஸ்ட்டில் கம்மியாக இருந்தால் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.